போறோம்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் ஃபர்ஸ்ட் பார்ட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அப்புறம் வீடியோ பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோல என்ன மாதிரி அப்படின்னு சொல்ல மாட்டேன். பேக்க முன்னு போடுங்க. அங்கே மக்களே ஃபர்ஸ்ட்டு கடையை திறந்துருவோம். பில் கவுண்டரில் உட்காந்துருவோம். கடை எம்டியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுப்போம். மக்களே இந்த கேமில் ஏற்கனவே பிசியில் இருக்குது. மக்களே மொபைல் வெர்ஷனு பிசி வெர்ஷனோட கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஆர்டர் வந்துக்குது. எடுப்போம். ஃப்ரூட்ஸ் பாக்ஸா என்னது இது மக்களே? இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு விளாட்றேன். இது ஃப்ரூட் வைக்கிறதுக்கான இடம் போல். இது ஏகப்பட்ட பாக்ஸ் வந்துக்குது. இவனை சாட்டை போட்டுற போகிறான். ஃபஸ்ட்டே உள்ளே வந்து வச்சுருவோம். வச்சுட்டு அங்கே மக்களே இந்த பாக்ஸை எடுத்துரும். என்ன குட்டி பாக்ஸு காஃபி. இதுதான் இந்த கேமில் இருக்கிறதுல காஸ்ட்லியானதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 200 இருந்துச்சு கம்ப்யூட்டரில் ஆட் பண்ணும்போது. இதை தூக்கிப்பட்டேன். எப்படி இப்படி தான் வாங்க மக்களே. நிறைய பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடும். இதுவும் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஃப்ரூட்ஸ் நட்ஸ். இது பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம். வெயிடா ஒழுங்காக வெயிடா. கம்ப்யூட்டர் எப்படி போகிறது? இந்த சைடில் வை. இது என்ன ஓப்பன் பண்ணிப்பாரு. இதான் அதே தான். இது கொஞ்சம் மீடியமாக இருக்கும் மக்களே காசு. இது வந்து நான் சொன்னல காஃபி, ட்ரீம் காஃபி இது பேர். இந்த ஸ்டோரி இந்த ஷாப் வந்து நம்ம காசு கிடைக்க அப்கிரேட் பண்ணோம். எப்பயுமே போல் ஒரு சிமுலேட்டர் தான். இந்த சிமுலேட்டர் கேமுக்கு எண்டே கிடையாது. நம்ம விளாண்டு வரைக்கும் விளாண்டே இருக்கலாம். ஓகே, இது ஃபஸ்ட் அரேஞ்ச் பண்ணுறோம். இதை ப்ளூ சீட்லேயே காண முடியுது. கண்டுச்சு. கடை ஓப்பனில் தான். இது எவனும் வரமாட்டேங்கிறான். இதை அரேஞ்ச் பண்ணும் போல். இதில் ஸ்டோரேஜு இதையும் நம்ம காசு கொடுத்து அப்டேட் பண்ண மக்களே. ஃப்ரீசர் அதெல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்கும். பில்லு என்னது? ஆப்பிள் வந்து 4, ஆரஞ்சு 2, அந்த சாக்கோஸு 15, காஃபி 20. இதெல்லாம் மக்களே பார்த்தேன். காஃபி தான் இருக்குல்லையே விலையும். ஃபஸ்ட் ஆரஞ்சு வாங்கிப்போம். அதான் விலை கம்மியாக இருக்குது. நம்ம கிட்ட கொஞ்சம் காசு கம்மியாக தான் இருக்குது. இன்னும் வர மாட்டேங்குது. அது எடுக்க டைம் வரும் போல். என்னது 4 பவரா? நமக்கு தான் 92 இருக்குது. கொடுப்போமா? இல்லை வேணாம். அது சேர்த்து வைப்போம். அது கேம் விளையாடுறதுக்கு தேவைப்படும். வாங்க மக்களே, ஃபஸ்ட் இதை அரேஞ்ச் பண்ணுறோம். இது வந்து இந்த ஒயிட் ட்ராக்கில் 1 2 3 4 5 இது ஒரு ஷெல்ஃபு ஒன்று இருக்குது பாரு. ஒரு ஷெல்ஃபு இருக்குது. இது நம்ம இது கம்மியாக தரணும். நம்ம காசு போட்டு வாங்குறோம். அதிகமாகவே ப்ராஃபிட்லேயே அதிகமாக வைப்போம். இது வைக்க காசு அதிகமாக. அதுக்குள்ளே நான் வந்துட்டான். ஐயோ, எங்கள் அப்பா கீழே போடு. பில் கவுண்டர் வந்துட்டானா? ஐயோ, டக்கு போ. கீழே வைக்கணும். அது வச்சுருவோம். வா. வணக்கம் சார், எனக்கு இந்த 2 சாக்கோஸை பில் போடுங்க. எவ்வளோ ஆகுது பார்த்து சொல்லுங்கள். எவ்வளோ ஆகுது? நம்ம வந்து $47.60 தரணும். கொடுத்துருவோம். 47 50 கரெக்டாகுது. எடுத்துகிட்டு ஓடுறேன். நெக்ஸ்ட்டு யார் மேடம் வராங்க? லெவல் 2 போட்டு வேறு லெவலு. எனக்கு இந்த சாக்கோஸை பில் போடுங்க. உங்களுக்கு மட்டும், கேர்ள்ஸுக்கு மட்டும் நம்ம கடையில் எக்ஸ்ட்ரா ஆஃபர் எப்பயுமே உண்டுங்க. என்னது உங்கள் அமௌண்ட்? என்னது 6.68? ₹1 கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க. இன்னும் ₹1 அக்கா கடன் பர்ஃபெக்டாக கேட்குறாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் ட்வின்ஸ் போல. ஆமாம் சார், நாங்கள் 2 பேர் ட்வின்ஸ் தான். அக்கா என்னோட கொஞ்சம் லுசுமானதுப்பா. கண்டுக்காதீங்க. உங்கள் பில்லை சொல்லுங்க. காசை கொடுத்துருப்போமா. ரொம்ப கூட்டமாக இருக்குது கடையில். அண்ணன் ஒரு ஐயாதுரை ஆக போகிறேன். நான் 2 பிஸ்னஸ்மேன் திருப்பி ஒரு ட்வின்ஸா? அதுக்குள்ளே இடம் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. ஓகே, வாங்க டக்குனே 6.63 டக்குனே ஃபாஸ்ட்டாக தான் நம்மளுக்கு டிப்ஸு கிடைக்கும். இந்த டிப்ஸே தரும்போது இது பாருங்கள், இந்த மேடம் புதுசாகிறாங்க. மேம் உங்களுக்கு இன்றைக்கி ஆஃபரு வாங்கிட்டு போங்க. இல்லை லைட்டாக ஐயோ அதிகமாக கொடுத்துடுவோமா? ஷிட், நம்மளுக்கு இன்றைக்கி ₹2 லாஸு. அது கடைசி டே முடியும் தூங்கும்போது அது காட்டும். நாட் எனஃபா. பணக்கார மாதிரி தானே இருக்கிற. கொஞ்சம் காசு கொடுத்துட்டு தானே போல. வாங்க சார், உங்கள் ட்வின்ஸ் இப்போ வாங்கிட்டு போனாங்க. இன்னும் ஐட்டமே வாங்க காசு கொடுத்துட்டு போகிறீங்க. பைத்தியக்காரனா நீங்கள்? எல்லாம் சாக்கூஸ் தான் விரும்பி சாப்பிடுவீங்களோ? அதான் எல்லாம் கலராக இருக்கிறீங்க.
அதான் விடாம எல்லாத்தையும் காலி பண்ணாங்க. ஓ இவன் தான் லாஸ்ட்டு, இவனை முடிச்சுட்டு கடை க்ளோஸ் பண்ண வேண்டியதான். இன்னும் ஒரு சாக்கு, இவனும் சாக்கோஸா? என்ன எல்லா சாக்கோஸையும் வாங்கினீங்க? 3.22 டக்குன்னு காசு கொடுத்துட்டு ஓடுற ஏட்ட கடையை விட்டு. வாங்க மக்களே, ஃபஸ்ட்டு போய் கடையை போய் க்ளோஸ் பண்ணுவோம். இவங்க இதே ஒரு வேலையாக வச்சுன்னுக்குறாங்க. பாருங்க மக்களே, நம்மளுக்கு இன்றைக்கி 3 ரூபா தான் ப்ராஃபிட்டு. எத்தனை ரூபா விற்றோம் பார்த்தீங்களா? இது மாதிரி தான் சூப்பர் மார்க்கெட்லலாம் கம்மியான ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஏன்னா அவங்க ஹோல்சேலில் வாங்கினா தான் கம்மியாக கிடைக்கும். அது அவங்க வாங்குகிற கடையை பொறுத்து. ஓகே, இப்போ இதே அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம். ஃபஸ்ட்டு மாற்றணும்பா கடையை. க்ளோஸில் தான் இதெல்லாம் தான் யாரும் வரல உங்களுக்கு. அவ்வளோதான், இந்த பொட்டியும் தீர்ந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். காஃபி டப்பா இந்த மாதிரிச்சு. காஃபி வெளியே போயிடுச்சு. ஆரஞ்சு வந்துடுச்சு. நம்ம ஆர்டர் போட்ட ஆரஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை போய் அரேஞ்ச் பண்ணி விட்ருவோம். இதுதான் மக்கள் இருக்கிறதுலே விலை அதிகம். இது மாதிரி விலை அதிகமானதான் நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வரும். அப்போ தான் பெரிய கடை கட்ட முடியும். நான் தூக்கி போகிற மாதிரி வேலையை அட்டை போட்டையெல்லாம் வெளியே ரோட்டில் தூக்கி போடக்கூடாது. நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நான் சும்மா தூக்கி போகிறேன், போய்ட்டு திரும்பி அரேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் அதுமாதிரி ரோட்டிலலாம் வெளியே தூக்கி போடாதீங்க. ஐயோ, திருப்பி தூக்கி போடுறேன் மக்களே. அது ஒன்றும் இல்லை மக்களே, திருப்பி அரேஞ்ச் பண்ணுறது குப்பத்தில் போய் போகிறது கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தான் மக்களே இன்னும் 2 பாக்ஸ் இது. இந்த 2 பாக்ஸ் உள்ளே போய்ட்டு அரேஞ்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி ஷெல்ஃபு கட்டுறதுக்கும் காசு. இதில் எல்லாமே காசு தான். இந்த பொட்டியை போய்ட்டு தூக்கி போடவே தான். இல்லை இதை டஸ்ட்பினில் போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரே ஒரு பொட்டி தான். இதை மட்டும் அரேஞ்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி அரேஞ்ச்லாம் வடையில் நம்மளுக்கு ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் தான் கிடைக்கும். சொல்ல போனால் இதில் ப்ராஃபிட்டு கிடைக்குமா இல்லையானே தெரியாது. பார்த்தீங்களா, இதில் கூல்ட்ரிங்க்ஸு எல்லாமே இருக்குது. இதில் நம்ம அந்த ஸ்டோரேஜ் எடுத்து பார்த்தோம்ல, அதில் நிறைய ஃப்ரிட்ஜ்லாம் வாங்கணும் வேண்டியது இருக்குது. அடுத்த வீடியோ டே 2ல் நம்ம ஒரு புது ஷெல்ஃபை காட்ட போகிறோம். அது இல்லாமல் ஒரு ஃப்ரீசர் வாங்க போகிறோம், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஃப்ரிட்ஜும் வாங்க போகிறோம். இது எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் இந்த வீடியோவை தள்ளாமல் பார்த்துட்டு இருங்க. மக்களே மறக்காமல் நம்மளுக்கு இந்த மாதிரி நான் குப்பையை போட்டுறீங்க. நான் இது ஒரு பென்சிலில் போட்டேன். இப்போ எல்லாத்தையும் போய் அரேஞ்ச் பண்ணிட்ட மாதிரிங்களா. வாங்க மக்களே, இப்போ இந்த ஓப்பன் ஹோலில் போயிட்டு சுற்றி பார்க்கலாம். மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள்ல, அது அவங்களோட ஒரு கேம் தான். நம்ம நெக்ஸ்ட் அதை தான் போகிறதா இருக்கோம். கடையை ஓப்பன் பண்ணாச்சு. இல்லை சர்ஸ்ன்னு வந்துடுவாங்க. ஏன்னா வீடியோ முடிக்க போகிறோம். ஓகே மக்களே, நம்மளால இல்லை ஒரு வேலைக்கு கூட அப்பாயின் பண்ண முடியும். அதுக்கும் இதில் காசு. இது எல்லாத்துக்கும் காசு லெவல் தான் மக்களே. நம்மளுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய காமெடியான வீடியோஸ், அது இல்லாமல் லைவ் நிறைய கேம் பிளேஸ், புதுசான கேம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேனலில் போடுறோம். மறக்காமல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் பண்ணுறேங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணுங்க, தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுறேங்க. டெய்லிக்கு நம்ம வீடியோ, ஆனால் நம்ம வீடியோ டெய்லிக்கு எத்தனை மணிக்கு வரும்னு எனக்கே தெரியாது. வரும்போது வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கடைசியாக இந்த கஸ்டமரோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். வார்த்தை என்னப்பா 2 பேர் வராங்க. சரி, இவங்க 2 பேர் தான் கடைசி கஸ்டமரு. பாருங்கள், கரெக்டாக அரேஞ்ச் எடுப்பாங்க. எல்லாத்துலேயும் ஒரு ஐட்டமு நம்ம வாங்கி வைக்கிறது பொறுத்து. இதில் ஒரு கிளிச்சா இல்லை கண்டுபிடிச்ச பக்கான்னு தெரியல. ஆனால் இது நம்ம அதிகமாக ஒரு இடத்துல ஒரு பொருள் வாங்கிக்கணும். ஒரே பொருள் அதிகமாக வாங்கக்கூடாது. இதுதான் இந்த கேமோட ட்ரிக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒன்று தான் எடுப்பாங்க. நீங்கள் எதையும் எந்த பொருளை வச்சு இல்லைனா ஒரு பொருளை 2 எடுப்பாங்க. இது இந்த கேமோட ட்ரிக்கு. இந்த கேம் வச்சாங்கன்னா இந்த பக்கை இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எந்த பொருளை அதிகமாக வாங்காதீங்க. வித்தியாசமாக பொருள் வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக இல்லை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு லெவல் 3 போய்ட்டோம். போட்டு டண்டாடா இல்லை நோ சேஞ்சு எட்ட ஒரு சேஞ்சு கொடுத்துடாச்சு. அப்புறம் அதை நினைக்கிறேன் நோ சேஞ்சு எட்ட. அப்புறம் மக்களே, இந்த வீடியோ வச்சு தப்பான கெட்டாத பேசினா என்ன மன்னிச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.